ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். காலை எழுந்த உடனே நீ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிடு. நீ எதிர்பார்த்த இடத்துல உனக்கு வேலையே கிடைக்கும். சவால் வர்றேன், நீ என்ன நினைச்சாலும் சரி அது நடக்க போகுது உன்னுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மந்திரத்தை சொல்றதற்கு நீ பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், இல்ல குளிச்சிருக்கணும்னு எதுவுமே தேவையில்லை. நீ உன் மனசுக்கு பிடிச்சி உன் மனசுல இருந்து நீ சொன்னாலே போதும் இந்த மந்திரம் சொல்ல. அதுவும் காலையில் எழுந்தோடனே சொல்லு, உன்னுடைய வாழ்க்கையே மாற்றி அமைச்சிருன்னு பெரியவா சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல்ல தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு அத்தியாயம் போட்டது பெரியவா. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு, அதையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல நம்ம பெரியவா மடத்துல இருக்கும்போது, காஞ்சியில் இருக்கும்போது அங்க பக்தர்களை எல்லாத்தையுமே சந்திப்பா. அப்ப சந்திக்கும் போது ரொம்ப கூட்டம் அழமோதிச்சு. அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. கூட்டத்துல நிறைய பேர் பிழுதிட்டாங்க, அவ்வளவு கூட்டம். ஆனாலும் பெரியவா ஒவ்வொரு பக்தரையும் அழைச்சி கஷ்டங்களை கேட்டு தீர்வு கொடுத்தா. அப்படி பெரியவா கஷ்டங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு அம்மா கண் கலங்கி வரதை பார்த்தா. கண் கலங்கி வர பார்த்த அம்மா பெரியவா பார்த்துட்டே இருந்துக்கா. சரி வரட்டும் அப்படின்னு. வந்தோடனே பெரியவா சொன்ன விஷயம், நீ காலையில் எழுந்தோனையும் நீ பண்ற தப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த கணிதத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், நான் என்ன காலையில் தப்பு பண்ணேன், இதுக்கு இப்படி சொல்றா அப்படின்ட்டு. பெரியவா கேட்கிறா அடுத்து, நீ காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கிற? சாமி நான் ஒரு 7 மணிக்கு எந்திக்க சாமி. 7 மணிக்கு எந்திப்பாங்க அப்படின்னு பெரியவா கேட்கிறா. ஆமா சாமி அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றா. நீ எந்திக்கிற நேரத்தை மாத்து முதல்ல. குடும்பத்துல மகாலட்சுமி வர நேரமே காலையில அதிகாலையில இருக்கிறது தான். நீ 7 மணிக்கு எந்திரிச்சு குடும்ப பிள்ளைங்களுக்கு சாப்பாடாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போற, அவங்களையும் வேலைக்கு இருக்க அனுப்புற. இப்படி பண்ணா உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? கஷ்டம்தான் படுவேன் அப்படின்னு பெரியவா சொல்றோம். அந்த பெண்ணுக்கு ஒரே அழுக மறுபடியும். சரி நான் சொல்றதை செய், உன்னுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு பெரியவா சொல்றோம். சொல்லுங்க சாமி அப்படின்னு பெரியவா பார்த்து கேட்கா. அந்த பெரியவா அதுக்கப்புறம் சொல்றா, நீ காலைல எழுந்தோனையும் நான் சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லு, சரியா நேரத்துக்கு எந்திரி, நேரம் தவறி எந்திக்காத அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த பெண்மணி சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. பெரியவாவும் அந்த மந்திர சொல்ல சொல்லி அனுப்பிச்சிடுறா. சில நாட்கள் ஆச்சு, சில மாதங்களும் ஆச்சு. மீண்டும் அந்த பெண்மணி வரா. வரும்போது தன்னுடைய 2 பசங்களையும் கூட்டு வரா. கூட்டு வந்து பெரியவாட்ட காமிக்கா. பெரியவா நீங்க ஆசீர்வாதிச்சிங்க பெரியவா, இப்போ என்னுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருச்சு பெரியவா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறமா கை கூட்டி வணங்கி காலைல பெரியவா ஆசீர்வாதம் பெற்றுட்டு அந்த பெண்மணி அங்கிருந்து கிளம்பிட்டான். இதுல என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா முழு தெளிவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பெண்மணியோட வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருந்துச்சு. அந்த பசங்க, அவங்க வீட்டுல இருந்த 2 பசங்களுக்கும் வேலையே இல்லை. பெரியவாக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பெண்மணி சொல்லாவிட்டாலும் பெரியவாக்கு தெரிஞ்சிடும்ல. பெரியவாக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பெண்மணிக்கு. சரி அந்த குழந்தைங்களுக்கும் சரி சரியான வேலை கிடைக்கல. என்னென்ன வேலை கிடைக்கும் அன்னன்னைக்கு கிடைக்கிறத பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். குடும்பத்துல கஷ்டம், பெரும் கஷ்டம், கடன் ரொம்ப இருக்கு. ஆனாலும் குடும்பத்துல இந்த பசங்களும் சரி இந்த பெண்மணியும் சரி, அதாவது அம்மாவும் 2 பசங்க மட்டும்தான், அப்பா கிடையாது. இந்த நிலைமையில தான் அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க வாழ்க்கையில. அப்போது பெரியவா சந்திக்க வந்தப்போ பெரியவா சொன்ன விஷயம், சீக்கிரம் மந்திரி மந்திரச்சொல்ல சொல்லு, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் தான் அந்த பெண்மணி டெய்லியும் காலை எழுந்திப்பா. அதிகாலை எழுந்திருவா. சரியா சொல்லணும்னா 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருவா. எஞ்சி உடனே மந்திர சொல்ல சொல்லிடுவா. ஆனா நீங்க 4:30க்குலாம் எந்திரிக்க அவசியம் இல்லைங்க. 5:05க்கு எஞ்சா கூட போதும். 5:30க்குள்ள எஞ்சினாலே நீங்க இந்த ஒரு மந்திர சொல்ல தாராளமா சொல்லலாம். இந்த மந்திர சொல்ல சொல்லிட்டு பெரியவா சொல்ல மாதிரியே வேண்டிக்கிட்டா. மனசுல நிறைஞ்சு வேண்டிக்கிட்டா. அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிருச்சு. அதுவும் முக்கியமா சொல்லணும்னா அவங்க பசங்களுக்குலாம் வேலையே இல்லை. பணம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த வேலை கிடைச்ச அந்த ஒரு விஷயத்தினாலேயே உங்களுடைய வாழ்க்கையே முழுமையா மாறிடுச்சு. 2 பசங்களுக்கும் ஒரே இடத்துல வேலை, அதுவும் அதிக சம்பளத்துல, இல்ல மரியாதையோட வேலை அப்படின்னு கிடைச்ச அளவுக்கு இருந்துச்சு. அந்த பெண்மணியோட வாழ்க்கை மாறினது காரணம். சரி, இப்போ அந்த பெரியவா சொன்ன மந்திர சொல்ல தான் நான் சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல்லுங்க. நிறைய பேர் இதை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், அது தெரிஞ்ச மந்திரம் தான். ஆனா இது எப்ப சொல்லணுன்றதும் என்னைக்கு சொல்லணுன்றதும் தெரியாம குழம்பிட்டு இருந்திருப்பீங்க நீங்க. உங்களுடைய குழப்பத்திற்கான மந்திர சொல் தெளிவான ஒரு மந்திர சொல்ல இருப்பது பெரியவா சொன்ன சக்தி வாய்ந்த மந்திர சொல் என்றதை நான் சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க, கட்டாயமா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ நான் சொல்றேன். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க.
காலை எழுந்தோடனே சொல்லக்கூடிய மந்திர சொல்லுங்க இது. அதனால முழு மனசோட சொல்லுங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இது யார் யார் சொல்லணும், யார் யார் சொல்லக்கூடாதுன்றது நான் சொல்றேன். அதுக்கப்புறமா மந்திர சொல்ல சொல்றேன். முதல் விஷயம், இதுல எந்த ஒரு ஆணாக இருக்கலாம், இல்ல ஒரு பெண்ணாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், யார் வேணாலும் இந்த ஒரு மந்திர சொல்ல காலை பொழுது எழுந்தோடனே சொல்லலாம். இவங்க தான் சொல்லணும், இவங்க சொல்லக்கூடாதுலாம் கிடையாதுங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ, யாருக்கு சொல்லணும்னு தோணுதோ அவர்கள் இந்த ஒரு மந்திர சொல்ல தாராளமாக சொல்லலாங்க. எந்த ஒரு தப்புமே கிடையாது. இவங்க சொல்லணும், இவங்க சொல்லக்கூடாதுலாம் கிடையவே கிடையாதுங்க. அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக தான் இது இருக்குது. சரிங்களா? இதை சொல்லும் போது நீங்க சுத்தபத்தமா இருக்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிக்கணும், பூஜை விரதம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க வீட்டுல எந்திப்பீங்க பாத்தீங்களா, எந்திரிச்ச உடனேயுமே சொல்லுங்க போதும். உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க, உங்களுடைய இஷ்டதெய்வத்தை குலதெய்வத்தை எதை வேணாலும் நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திர சொல்லுங்க, அது போதுங்க. உங்களுடைய மனசுல வரக்கூடிய அந்த தெய்வத்துடைய மந்திர சக்திகள் மூலியமா இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். சரியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம்ன்றது 5:30 இது சொல்லி முடிக்கணும். அதை தாண்டி யாரும் இதை சொல்ல வேண்டாங்க. 5:30 நீங்க எஞ்சோடனே சொல்லி பாருங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லா உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். சரிங்க, நான் சொல்றேன் மந்திர சொல் தெளிவா நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதை நீங்க உச்சரிங்க. அப்படின்ற போது தான் இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலுக்கான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு நல்ல மனநிலையும் உங்களுடைய மனசில் ஏற்றி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நான் தெளிவா எழுதியும் காமிக்கிறேன், வாயாலையும் சொல்றேன். உங்களுக்கு பார்த்து சொல்ல தெரியும்னா பார்த்து சொல்லிருங்க. அப்படி இல்லை நான் சொல்றதை வச்சு சொல்ல முடியும்னா தாராளமா சொல்லுங்க. ரொம்ப எளிமையான ஒத்த வார்த்தை மந்திர சொல் தான், ரொம்ப பெருசு நினைச்சு பயப்பட வேண்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல் போதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கனவாக பார்த்த நிறைய விஷயங்களை நிஜமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா இது நடக்குமா இது நடக்குமான்னு நீங்க தேடி அலைஞ்சிருக்கலாம். இல்ல இந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதா அப்படின்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கூட இது உங்களுடைய மாறுதல் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய ஒரு மந்திர சொல்லா இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. அதனால விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் கட்டாயமா சொல்ல வேண்டிய ஒரு மந்திர சொல் அது இதுதான். எந்தவித பயமோ இல்லை குழப்பமோ வேண்டாங்க. தெளிவான ஒரு மனநிலையில இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டத்தையும் இது உங்களுக்கு தீர்த்து வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையுடனும் முழு மனசோடனும் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சில காலங்களிலேயே முழுவதுமாக தீர்ந்துரும் அப்படின்றத உறுதியை நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அதனால இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல மறந்துடாதீங்க. தெளிவான ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த சொன்னீங்கனாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து முழுவதுமாக வெளிவந்து உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நினைச்சு பயந்தீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இதை மற்றவங்களுக்கும் சொல்லலாமா சாமி கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட மந்திர சொல்ல மற்றவங்களுக்கு சொல்வது மூலியமா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வராங்களோ நிச்சயமா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல சந்தேகமே வேண்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திர சொல் அது இதுதான். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். பயனுள்ள ஒரு மந்திர சொல்லாகும் இது அமையும். சரிங்களா? அதனால தெளிவான நம்பிக்கையுடனும் தெளிவான மனசுடனும் இந்த ஒரு மந்திர சொல்லை சரியான காலை பொழுது சொல்லுவாங்க. சாமி இது என்னைக்கு சொல்லணும் சாமின்னு கேட்டீங்கன்னா எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க, தாராளமா அந்த நாட்கள்ல இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்க போகுது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்க கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லிட்டு வந்தாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, தப்பு கிடையாது. இந்த ஒரு மந்திர சொல் அவர்களுடைய வாழ்க்கையும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் சரி மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக அமையும். அதுல மாற்றுக்கருத்து இல்லை. நம்புங்கள், நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.